வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் வாங்க பார்த்துறோம். 3 8க்குரிய செவ்வாய்
உங்களுடைய 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டிலே இருந்துகிண்டு அவர் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையை பார்ப்பது ஒரு பிறந்த சிறந்த யோகங்க உங்களுக்கு. செவ்வாய் பகவான் ஒரு மங்களக்காரகன். மங்களக்காரகன் உங்களை வந்து ராசியை பார்த்தா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும் என்பதில் எல்லளவும் மாற்றம் இல்லைங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இந்த வைகாசி மாதத்தில் முதல். சரிங்களா? அதனால் உங்கள் எண்ணப்படி ஆமாங்க, உங்களுடைய எண்ணத்தில் உதித்த அந்த ஆசை அது இங்கே பலனளிக்க போகுது. உங்களுடைய ஆசை ஜெயிக்க போகுது. ஆசை அப்படியே நிறைவேற போகுதுங்க. அதுதான் பெரிய விஷயம். அதாவது வந்து சில பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு கூட சில பேர் ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்துங்க நம்ம இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா போதும், பையனுக்கு கல்யாணம் பண்ணால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆக சுப நிகழ்ச்சிகள் சுப அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த வைகாசி மாதம் அமையும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயமாக நடைபெறும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. சரி, அவருடைய படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டுங்க. அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கு இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அது நல்ல செய்தினா ஏற்கனவே பார்த்த வேலையோட இது தரமான வேலையாக இருக்கலாம், நல்ல கம்பெனியாக இருக்கும், நல்ல சம்பளமாக இருக்கும். சரிங்களா? அப்படி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் வழியில் இந்த செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் பார்த்துக்கிறேன் பணம்லாம், நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அமையுது. இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கதவு திறந்திருக்கு. நீங்கள் போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அது மாதிரி பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்குங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பு இல்லைனாலும் சக நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதில் மாற்றம் இல்லை. சக நண்பர்களால் சில பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி உங்களுடைய நீண்ட தூர பயணம் ஒன்று உங்கள் மனசுக்கு ஏற்ற பயணம் அது நல்லபடியாக முடியும். அந்த பயணத்தால் ஆதாயம் உண்டுங்க. சிலருக்கு விஐபியோட சந்திப்பு நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விஐபி சந்திப்புகளால் உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? உங்களுடைய வாகனத்தை மாற்றலாம் அல்லது புதிய வாகனம் வாங்கலாம். இது செய்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு வந்துடுச்சு இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. சிலர் மனை புது மனை போடலாம். அதில் மாற்றம் இல்லை. ஆக இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னங்க எல்லாம் செலவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வருவாய்க்கு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? செய்தொழில் அமோக வெற்றிங்க. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் விற்பனையாளர்கள் யாரோ அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் தான். ஆமாங்க, ஏங்க கோடீஸ்வரன் தானே இறக்குமதி பண்ணுவான். சும்மா என்னாட்டம் லட்சாதிபதி எங்கேருந்து 1000 வச்சுக்கிட்டு நான் எங்கே இறக்குமதி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, கோடீஸ்வரன் மட்டும் இறக்குமதி பண்ணுறதில்ல. ஆனால் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் பதிவு பண்ணி அதை பேங்க்கில் இது பண்ணாங்க, நீங்களும் கோடீஸ்வரன் தான். ஆக கோடீஸ்வரன் ஆவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் உழைப்பு கொடுக்கணும். உழைப்பு கொடுத்தா எல்லோரும் கோடீஸ்வரன் தான். ஆக அதுக்கு தக்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான இருக்குங்க. ஏற்கனவே பாதகமான நிலை இருந்தப்பெல்லாம் படாதபடுப்பட்டீங்க. இப்போ சாதகமான நிலைக்கு வந்திருக்கும்போது அருமையாக இருக்குங்க. உங்களுடைய கிரக அமைப்புகள் இந்த வைகாசி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் நீங்களும் கோடீஸ்வரராக உறுதி எடுத்துக்குங்க. அதன்படி நடங்க, நீங்களும் வெல்லலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுப நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னால அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள். அது நடந்தே தீரும். சரிங்களா? சில பேர் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. முடிந்தவரை இரவு பயணங்களை தவிர்த்துருங்க. யார்? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது, கால சிறந்தது. ஆமாங்க, இதை மட்டும் இப்போ பார்த்துக்குங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால்
நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தக்க பதில் வழங்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.